கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 48வது சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் பெரியவர் என்று இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதினவன் கர்த்தர் பெரியவர் என்று அவன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் யார் பெரியவர் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை இன்றைக்கு அநேகருக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் பெரியவர். அவர் வானத்திலும் பூமியிலும் பெரியவராக இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. மனிதர்களாகி நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் அவருடைய பாதபடியில் இருக்கிறோம். எல்லா மனிதர்களும், படித்தவர்களும் பாமரர்களும், ஞானிகளும் அறிவாளிகளும் புத்திசாலிகளும் பராக்கிரமசாலிகளும் ஐஸ்வர்யவான்களும் நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் எல்லோரும் அவருடைய பாதபடியில தான் இருக்கிறோம். எல்லா மனிதனையும் படைத்தவர் அவர்தான். பராபரன், பரம்பொருள், எம்பெருமான். நம்முடைய தேவன் பெரியவர். அந்த பெரிய தேவனை வணங்குகிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அநேகர் தங்களை பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்படி அல்ல. நம்மை சிருஷ்டித்தவர் தான் பெரியவர். நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், நமக்கு சுவாசத்தை தந்தவர், நம்மை வாழ வைத்திருக்கிறவர், நமக்கு வழிகளை திறக்கிறவர், நமக்கு முன்னே செல்கிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நமக்கு பக்கபலனாய் இருக்கிறவர், நமக்கு துணையாக நிழலாக இருக்கிறவர் தான் பெரியவர். நமக்கு நாமே பெரியவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அந்த பெரியவர் தான் கர்த்தர். ஆகவே இன்றைக்கு அநேக மனிதர்கள் எனக்கு பெரிய மனிதர்களை தெரியும் என்று சொல்வார்கள். எந்த பெரிய மனிதனும் எந்த ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிற, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே மனிதன் செய்கிற காரியங்கள் எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான். ஒருவேளை அவனுக்கு அது பெரிய காரியமாக தோன்றலாம், இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவர் தான் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பெரிதானவைகளை காண்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே கொடுத்து இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் உணருங்கள். அவர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசியுங்கள், அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இதை குறித்து வேதம் சொல்கிறது. சங்கீதம் 99 2ஆம் வசனத்திலே, கர்த்தர் சீயோனிலே பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். கர்த்தர் சீயோனிலே பெரியவர். அந்த சீயோன் வடதிசை பர்வதத்திலே காணப்படுகிறது. வடதிசை சீயோன் பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன், அந்த சியோனிலே தேவன் வாசம் பண்ணுகிறார்.
அந்த சீயோனிலே வாசம் பண்ணக்கூடியவர் பெரியவராக இருக்கிறார். அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் நம்முடைய தேவன் யார்? பெரியவர். அந்த பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவர், என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாச நம்பிக்கை நமக்கு வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே சீயோனிலே பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்யும்படியாக நீ எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையிலே, உன்னுடைய தொழிலிலே, உன் தனிப்பட்ட காரியங்களிலே, உன்னுடைய ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆகவே நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கும் போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோரின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களை ரட்சிப்பதற்காக, அவர்களை விடுவிப்பதற்காக தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். அந்த மோசேயின் மூலமாக இஸ்ரவேலரை மீட்கும்படியாக, விடுவிக்கும்படியாக கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்து அந்த மோசேயின் மூலமாய் எகிப்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உன் தொழிலிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உன் குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எதெல்லாம் கூடாது என்று மனிதன் சொல்கிறானோ அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எதெல்லாம் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைக்கிறார்களோ அந்த முற்றுப்புள்ளியை அவர் அழித்துவிட்டு அங்கே காரியங்களை தொடக்குகிறவராக இருக்கிறார். எது முடிந்தது என்று நினைக்கிறார்களோ அங்கே தேவன் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உன் தொல்லைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். உன் தோல்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். உன் வறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். உன் தரித்திரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் பெரியவர். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும். அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நானே தேவன் என்று அமர்ந்திருந்து பாருங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த தேவன் இந்த பூமியிலே உன்னையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்துல தள்ளப்படுகிறாயோ, எந்த இடத்துல கைவிடப்படுகிறாயோ, எந்த இடத்துல வெட்கப்படுகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உன் சத்துருக்கள் மத்தியிலே உன்னை மேன்மையாய் மகிமையாய் நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறபடி கர்த்தர் பெரியவர். அந்த பெரியவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசித்தால் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பம் 2 மீனும் இருந்தது. ஆனால் அதை அவர் கொண்டு வரும்படி சொன்னார். அதை அவர் ஆசீர்வதித்தார். அதை தம்முடைய சீஷர்களுக்கிட்ட கொடுத்தார். அவர்கள் அதை பந்தியிலே கொடுத்தார்கள். அதை சாப்பிட்டவர்கள் 5000 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டு மீந்த துணிக்கையானது 12 கூடை நிரம்பியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 அப்பம் 2 மீனை 5000 பேர்களுக்கு கொடுத்தவர் பெரியவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவ மனிதனுக்கு அப்பத்தை கொடுத்த அந்த அருமையான சகோதரிக்கு கர்த்தர் பஞ்சக்காலம் முழுவதும்
அந்த மாவும் எண்ணெயும் நிறைந்திருக்கும்படி செய்தார். அங்கே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அந்த அருமையான சகோதரி கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால், ஆகவே அவளை பஞ்சக்காலம் முழுவதும் கர்த்தர் போஷித்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ வறுமையில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், வியாகுலத்தில் இருக்கலாம், சஞ்சலத்தில் இருக்கலாம், அல்லது போராடி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேவன் பெரியவர் என்று சங்கீதக்காரன் 48 சொல்லுகிறார். 99 சங்கீதத்திலே சொல்லுகிறார் சீயோனிலே பெரியவர் என்று சொல்லி. மத்திய 12:6 வாசிக்கும் பொழுது தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி நாம் மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சாலமோன் கட்டின ஆலயம் எருசலேமில் இருக்கிறது. எருசலேம் தேவாலயம், இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் கூடி வருகிறதான இடம் எருசலேம் தேவாலயம். அந்த தேவாலயம் பெரிதாக இருந்தது. ஆனால் அந்த தேவாலயத்திலும் பெரியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீ நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக உறவினர்கள் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். வயதிலே அவர்கள் பெரியவராய் இருக்கலாம், வசதியிலே பெரியவர்களாய் இருக்கலாம். ஆனால் அன்பிலே பெரியவர் தான் நம்முடைய தேவன். இரக்கத்திலே பெரியவர், தயவு செய்கிறதிலே பெரியவர், அவர் கிருபையிலே பெரியவர். அவர் பெரியவர். மனிதர்கள் சிறியவர்கள் தான். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாகத்தான் மனிதனை தேவன் படைத்தார். ஆகவே மனிதன் உயரமாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய மனது உயரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பெரிய மனிதர்களாக இருக்கலாம், ஆனால் பெரிய மனது வேண்டுமே. மன்னிக்கிற மனம் வேண்டும், ஆசீர்வதிக்க மனம் வேண்டும், தன்னை கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார். எவ்வளவு பெரிய மனது பாருங்கள். தன்னையே பாரபலியாக, போஜன பலியாக, கிருபாதார பலியாக கொடுத்தார். நம்முடைய தேவன் பெரியவர். தேவன் பெரியவர். ஆகவே தான் தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்தார். குமாரனை பாருங்கள், தன்னுடைய ஜீவனையே, தன்னுடைய சரீரத்தையே நமக்காக கொடுத்தார். ஆகவே அவர் பெரியவர். நம்மத்தில் ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கப் போகிறது. விசுவாசிங்கள். என்னால் முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னால் முடியாது. ஆனால் உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் கூடும். அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீ விசுவாசிக்க வேண்டும். மத்திய 12:6 வாசித்தது போல தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்திலும் பெரியவர் உன்னுடைய இருதயத்துக்குள் இருக்கிறார். அந்த இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். எந்த மனிதன் தன் இருதயத்தை திறந்து கொடுக்கிறானோ, எந்த மனிதன் தன் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்கிறானோ, எந்த மனிதன் அவரை விசுவாசிக்கிறானோ, எந்த மனிதன் அவரை நம்புகிறானோ, அந்த மனிதனோடு கூட கடவுள் பயணிக்கிறார். தேவன் பயணிக்கிறார். தேவன் அவனோடு கூட செல்கிறார். அவனுக்கு முன்னே செல்கிறார். அவனுக்கு பின்னே இருக்கிறார். அவனுக்கு இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிறார். அவனுக்குள்ளே இருக்கிறார். அவனுக்கு மேலே இருக்கிறார். கர்த்தர் மேலே இருக்கிறார் என்று ஏசாயா சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் தாவீது மீது இருந்தார்.
கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இருந்தபடினால்தான் தாவீதினுடைய வாழ்க்கை வெற்றியாய் இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? உனக்குள்ளே தேவன் இருக்கிறாரா? நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் தேவாலயத்திலும் பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்று நீ விசுவாசி. உன் வீட்டிலே, சமுதாயத்திலே, திருச்சபையிலே, இந்த உலகத்திலே கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே விசுவாசியுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. ஆபிரகாமிலும் பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆபிரகாம் யார்? நம்முடைய முற்பிதா, விசுவாசிகளின் தகப்பன், நீதியாய் நடந்த மனிதன், நீதிமானாய் வாழ்ந்த மனிதன், உத்தமனாய் இருந்தான், தேவ சத்தம் கேட்டவன், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவன், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினவன், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டவன். அப்படிப்பட்ட ஆபிரகாமிலும் பெரியவர் உனக்குள் இருக்கிறார். இஸ்ரவேலருக்கு ஆபிரகாம் யார்? பெரியவர். ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு, ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்டவன். இந்த இஸ்ரவேலுடைய சந்ததி யூதர்கள். இந்த யூதர்கள் யாரை பெரியவராய் நினைக்கிறார்கள்? ஆபிரகாமை. ஆனால் அந்த ஆபிரகாமிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர்தான் யாவே, யெகோவா தேவனாகிய கர்த்தர். அந்த யெகோவா தேவனாகிய கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆபிரகாமிலும் பெரியவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை பிள்ளை பெறும்படி செய்தவர், ஆபிரகாமை பெருக பண்ணினவர், ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தின்படி அவன் சந்ததியை ஆசீர்வதித்தவர். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, பூமியின் மணலத்தினைப் போல ஆபிரகாமை பெருக பண்ணின ஒருவர் இருப்பாரானால் அவர்தான் பெரியவர். அவர்தான் ஆபிரகாமிலும் பெரியவர். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை எப்படியாக இருக்கும், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம், நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்காதா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். வேதம் சொல்கிறபடி ஆபிரகாமிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை பிள்ளைகளை உயர்த்துவார். ஆபிரகாமின் பிள்ளையாகிய ஈசாக்கை உயர்த்தினார், யாக்கோபை உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக, உயர்த்தும்படியாக, வாளாக்காமல் தலையாக்கும்படி, கீழாக்காமல் மேலாக்கும்படியாக அவர் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த யோனா நினைவே பட்டணத்துக்கு சென்று மனம் திரும்புதலை பிரசங்கித்தவன். யோனா தீர்க்கதரிசியிலும் பெரியவர் தான் தேவன். ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசியாகிய யோனாவை படைத்தவர் அவர்தான், அவனுக்கு வரங்களை தந்தவர் அவர்தான், வல்லமை தந்தவர் அவர்தான், ஞானம் தந்தவர் அவர்தான், அறிவு தந்தவர் அவர்தான், புத்தி தந்தவர் அவர்தான், வாழ வைத்தவர் அவர்தான், அவனை பிழைக்க செய்தவர் அவர்தான், அவனுக்கு கிருபையை தந்தவரும் அவர்தான். ஆகவே யோனா பெரியவன் அல்ல, யோனாவை படைத்தவர் தான் பெரியவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். சற்று சிந்தித்து பாருங்கள். யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி சென்றபடினால்
காற்று வீச ஆரம்பித்தது, கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. எல்லோரும் ஏகமானதாய் இது யார் செய்த தவறு என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் போது சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது. யோனாவை விசாரித்தார்கள். அவன் நான் எபிரேயன் என்று சொன்னான். என்னுடைய கடவுள் என்னை அனுப்பினார், நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் சென்றேன் என்று சொன்னான். என்னை தூக்கி கடலிலே போடுங்கள் என்று சொன்னான். அப்படியே போட்டார்கள். அந்த கடலிலே பெரிய மீன் அவனை விழுங்கினது. ஆனால் அந்த பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். 3 நாள் அளவும் யோனா மீனின் வயிற்றிலே இருந்தான். மீன் அவனை வெளியே கொண்டு வந்து போட்டது. என் அன்புக்குரியவர்களே, விழுங்கின மீன் எப்படி திரும்ப கொண்டு வந்து போட முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த மீனை படைத்தவர் பெரியவராயிருக்கிறார். அந்த மீனினாலே யோனாவுக்கு ஆபத்து வரக்கூடாது, யோனாவுக்கு அழிவு வரக்கூடாது, யோனாவுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று சொல்லி அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் 3 நாள் உபவாசத்தோடு இருந்தது, பட்டினியாய் இருந்தது. 3வது நாளிலே விழுங்கிற மீன் அவனை மீண்டுமாய் கரையிலே கொண்டு வந்து போட்டது. ஆகவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை விழுங்கலாம் என்று உனக்கு எதிராக அநேகர் எழும்பலாம், உன்னை அழித்து விடலாம் என்று சொல்லி அநேகர் நினைக்கலாம். ஆனால் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை தப்புவிக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். மீனின் வாயிலிருந்து மீண்டுமாய் அவனை கரையேற செய்தவர் உன் நடுவில் இருக்கிறார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யோனாவிலும் பெரியவர் யோனாவை தப்புவித்தார். உன்னையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தேவன் தப்புவிக்கிறவர். நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர். யோனாவிலும் பெரியவர் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த பெரிய தேவன் உனக்கு உதவி செய்வார். அடுத்தபடியாக மத்தேயு 12:42 சொல்கிறது, தென்தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோனுக்கு ஞானம், அறிவு கர்த்தர் கொடுத்தார். சகல சம்பத்தையும் கொடுத்தார். சாலமோன் பெரியவன் அல்ல, சாலமோனை படைத்த தேவன் பெரியவர். சாலமோனுக்கு ஞானத்தை, அறிவை கொடுத்த தேவன் பெரியவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சாலமோனை பார்க்கிலும் உன்னையும் ஆசீர்வதிக்கவர் வல்லவராக இருக்கிறார். உனக்கும் ஞானம், அறிவு, புத்தியை கொடுக்கவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி செய்ய தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆகவே நீ விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சங்கீத பகுதியிலே நாம் வாசித்தது போல 48:1 கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி வாசித்தோம். அந்த தேவன் சீயோனிலே பெரியவர், அவர் தேவாலயத்திலே பெரியவர், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லி நாம் வாசித்தோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நீ வணங்குகிற தேவன் பெரியவர், நீ நம்பி வந்திருக்கிற தேவன் பெரியவர். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அந்த பெரிய தேவனை நம்பு. உலகத்தில் எந்த பெரிய மனிதனையும் நம்ப வேண்டாம், எந்த அரசியல்வாதியை நம்ப வேண்டாம், எந்த ஆன்மீகவாதியை நம்ப வேண்டாம். எவ்வளவு பெரிய ஆட்களாய் இருக்கலாம், இந்த பூமிக்குத்தான் அவர்கள். பூமிக்குரிய வாழ்க்கை அழிந்து போய்விடும். பூமியிலே வாழ்கிற மனிதன் அழிந்து போய் விடுவான். ஆனால் சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லவர், பெரியவர். அந்த பெரியவர் நம்முடைய தேவன். அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர். அவர் உன்னை பார்க்கிறார், உன்னை கவனிக்கிறார், உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை காண்கிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உன் கவலையை நீக்குவார்,
உன் கஷ்டத்தை போக்குவார். உன் வாழ்க்கையில படுகிற எல்லா பாடுகளையும் மாற்றி உன்னை ஆசீர்வதித்து இந்த பூமியிலே உன்னை மேன்மையாய் மகிமையாய் நிறுத்துவார். விசுவாசமாயிரு, நம்பிக்கையாயிரு. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் நீர் மனிதனை பெரியவனாய் நினைத்துக் கொண்டிருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பெரியவர்களாய் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர்தான் எல்லா மனிதனையும் படைத்தவர். அவர்தான் ஞானத்திலே பெரியவர், அறிவிலே பெரியவர். அவர்தான் யுத்தத்திலே பெரியவர். அவர்தான் வானாதி வானம் கொள்ளாதவர். ஆகவே அந்த பெரிய தேவனை நீ நோக்கி பார். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தரையான பலனை தருவார். அவர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வாழ்க்கையில மனமுடைந்து போய் இருக்கிறார்கள், கலங்கி போய் இருக்கிறார்கள், திகைத்து போய் இருக்கிறார்கள். ஐயோ, இந்த கடனிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்காதா? என்னோட வீடு கட்டப்படாதா? எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண காரியங்கள் நடைபெறாதா? என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அருள்நாதர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை நடத்தும். நீரே சர்வ வல்லமுள்ள தேவன். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஒன்றியவானில் அப்படித்தான் வாசிக்கும். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவரே ஒவ்வொருவரையும் பாரும், ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அன்பான தேவ ஜனங்களே, சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம். சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபமும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜெபமும், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் 147, காந்தி மெயின் ரோட், சங்கர் நகர், பம்மல், சென்னை 600075. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 504662241667. IFSC கோட் HDFC 004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.